Daily. Taste the Daily. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரஜினி சார் வச்சு நீங்க பெரும்பாலும் லைவ் லொகேஷன்ல பண்ணிட்டு இன்டீரியர்ல நிறைய செட்டு போட்டோம். இன்டீரியர்ன்றது எல்லாமே செட்டு, பெரும்பாலான செட்டு தான். அவர் நிறைய படிப்பார். அவர் படித்த ஒரு நிறைய தமிழில் டாக்டர், அவர் நிறைய வாசிப்பு பழக்கம் கொண்டவர். அதனால் அவர் நிறைய கதைகள் படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இது நல்லா இருக்கு, இது மாதிரி சூழல் வந்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கிரியேட்டராக அவருக்கு ஒன்று தோணி இருக்கும். அவர் கதை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தது போய் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்குள்ளே ரஜினி சார் எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சார் இப்போ தொடர்ந்து ஹெச் வினோத் அவர்கள் கூட பயணம், இப்போ அவரோட அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். மகிழ்ச்சி. இப்போ இந்த வேட்டையில ஏதாவது லைவ் லொகேஷன்ல போயிட்டு ஷூட் பண்ணீங்களா சார்? அதாவது ரஜினி சார் லைவ் லொகேஷன். ஆமாம், ரஜினி சார் வச்சு நீங்கள் பெரும்பாலும் லைவ் லொகேஷனில் பண்ணிட்டு இன்டீரியரில் நிறைய செட்டு போட்டோம். இன்டீரியர்ன்றது எல்லாமே செட்டு, பெரும்பாலான செட்டு தான். ஏன்னா ஒரு இதுலேயே வந்து 7 நாள் 8 நாள் ஷூட்டிங் வரும். அது போய்ட்டு பர்மிஷன் பிரச்சனை இருக்கும். இவரெல்லாம் சார்லாம் கூட்டு வெளியூர் போயிட்டு அங்கே போய் வைக்கிறதுன்றது செக்யூரிட்டி பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அதனால் வந்து தவிர்க்க முடியாதது, வேறு வழியே இல்லை, இது வந்து இங்கே தான் எடுத்தாகணும் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா. அதை மட்டும் அங்கே வந்து எடுத்தோம். மீதியெல்லாம் செட்டுக்குள்ளே கொண்டாண்டோம். இப்போது எடிட்டிங் டிஏக்கு முன்னாடியே இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணிடுவாங்க இது என்ன மாதிரியான ஒரு கலர் டோன், என்ன பேலட்டில் இந்த படம் வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பேட்டையோட போஸ்டர்ஸும் சரி படமும் சரி ஒரு ப்ளூ டோனில் அந்த மாதிரியான ஒரு கூல் டோனில் அது ஒன்று இருக்கும். இப்போ வேட்டையில் நாங்கள் டீசர் பார்க்கும்போது சரி போஸ்டர் பார்க்கும்போது அந்த ஒரு வார்ம் டோன், அந்த ஒரு ரெட் டோன், இதை ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன மாதிரியான ஐடியாவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, கதையோட மூடு ஒன்று கேட்கும். இப்போ ஒரு காதல் கதை அப்படின்னா அது வந்து சகப்பு பேக்ரவுண்டு போட முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு அழகான ஒரு நீலம், அழகான ஒரு பச்சை, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காதல்ன்றது ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா. அப்போ அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு கலருக்கு ஒன்று ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் கருப்புன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும், சிகப்புன்னா ஒரு தன்மை இருக்கும், நீலம்னா ஒரு தன்மை இருக்கும், மஞ்சள்னா ஒரு தன்மை இருக்கும், பச்சைன்னா ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு கலர் வந்து ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயங்கள் கொண்டது உண்டு. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு கதை என்ன மாதிரியான மூடில் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டே நாங்கள் டிசைன் பண்ணுவோம். அதுதான் ப்ரொடக்ஷன் டிசைன்றது. ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணுவோம். என்ன மாதிரியான பேட்டர்னில் காஸ்ட்யூம் இருக்கணும், என்ன மாதிரி பேட்டர்னில் வால் பேக்ரவுண்ட் இருக்கணும், என்ன மாதிரி பேட்டர்னில் பப்ளிசிட்டி இருக்கணுன்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்படி டிசைட் பண்ணி வந்தது தான் இதெல்லாம். இது ஒரு பிரச்சனைக்குரிய படம் அப்படின்னா சிகப்பு நீங்கள் அதிகமாக கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு புரட்சிகரமான படம், அடிதடி கொண்ட படம், சண்டை அதிகமாக இருக்கிற படம், இல்லை ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற படம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சிகப்பை ஒரு ரெட் கலர் வந்து மேக்ஸிமம் ஒரு பேஸாக வச்சு டிசைன் ஆரம்பிப்போம். அது மாதிரி டிசைட் பண்ணுறது தான் சார். இப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த டேரக்டர் டிஜே ஞானவேல் அவர்களுக்கு கூட த்ரூ அவுட்டாக நீங்கள் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க. ஐ மீன் கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கட்டும், ஜெய்பீமாக இருக்கட்டும், இப்போ இந்த வேட்டையன் அவர் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தராக நான் கேட்குறேன், எப்படி ஸ்விட்ச் ஆனார்? இப்போ அந்த 2 படங்களுமே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கருத்தில் பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் கூட்டத்தில் வருதுன்னு அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம், அந்த டிரான்சிஷன் அவர் எப்படி பண்ணார்? அதற்கு உறுதுணையாக நீங்கள் எப்படி நின்னீங்க? இல்லை, ஒரு கலைஞன் அப்படின்னு ஒன்று வரும்போது, ஒரு படைப்பாளி அப்படின்னு ஒன்று வரும்போது ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குன்ற எந்த அவசியமும் இல்லை. இதே மாதிரியே பண்ணணும் அப்படின்ற அப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு சட்டகத்தை அமைச்சு அதுக்குள்ளே உட்காந்துக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. தோன்றது பண்ணுறது தானே கலைஞன்றது. கலைஞர் நான் இதுதான் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, என்ன தோணுதோ அது பண்ண வேண்டியது தான். அது சிறப்பாக பண்ணுறமான்றது தான். இப்போ ஞானவேலுக்கு இப்படி ஒரு கதை பண்ணலான்னு தோணி இருக்குது. இப்படி ஒரு போலீஸ் பின்புலத்தில் இருக்கிற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு தோணிஇருக்குது. அவர் நிறைய படிப்பார். அவர் படித்த ஒரு நிறைய தமிழில் டாக்டர், அவர் நிறைய வாசிப்பு பழக்கம் உள்ளவர். அதனால் அவர் நிறைய கதைகள் படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இது நல்லா இருக்கு, இது மாதிரி சூழல் வந்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கிரியேட்டராக அவருக்கு ஒன்று தோணி இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும்போது அப்போ ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்து அவர் கதை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தது போய் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, இந்த மாதிரி போகலாம், இது டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அதுக்குள்ளே ரஜினி சார் எப்படி பொருத்தி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து வச்சு பண்ணுறது தான். இப்போ ஒரு படம் வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு இடத்துல போகிறது அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆயிடுவோம். ஓகே, இந்த நிலப்பரப்பில் எடுக்க போகிறோம், இந்த ஒரு டோன், இந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு இப்படி ஒரு செட், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்களும் சரி, இப்போ இந்த வேட்டையனுமே சரி, இப்போ சதுரங்க வேட்டை எடுக்கிறோம் அப்படின்னா வெவ்வேறு இடத்துல நடக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் வரும். அவர் நிறைய இடங்களுக்கு போய் ஏமாத்துற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் காட்டும்போது கெட்டப்ஸாக இருக்கட்டும், அந்த ஏரியாவோட லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும் மாறுறது. தீரன் அதிகாரம் ஒன்றுமே அப்படி தான். ட்ராவல் சென்னையிலேருந்து நீங்கள் நார்த் இந்தியா அந்த மாதிரியான வேட்டையிலுமே நாங்கள் பார்க்கும்போது இந்த கேரளாவில் இப்போ அந்த மனசிலாயோ அந்த விஷயங்கள் நடக்குது. திடீர்னு நாகர்கோவில் ஸ்லாங் பேசிட்டு நாகர்கோவில் சைடில் நடக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த கமிஷனர் ஆஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல டிஸ்கஷன் நடக்கிறது ஒரு சென்னையில் இருக்க மாதிரியான
வித்தியாசமான நிலப்பரப்புக்குள்ள போயிட்டு அந்த விஷயங்கள் பண்ணும்போது எப்படி நீங்க அடாப்ட் ஆவீங்க? ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாவோ இல்லை ப்ரொடக்ஷன் டிசைனர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க எப்படி அடாப்ட் ஆவீங்க? இல்லை அடாப்ட் ஆகணும், அது வந்து பை ரூல். நீங்கள் அடாப்ட் ஆகி தான் தீரணும். எனக்கு அடாப்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த இடம் இல்லை. நீங்க எப்படி அடாப்ட் ஆவீங்கிறது இப்போ அப்கமிங்ல நிறைய பேர் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில். அதற்காக தான் இதுக்கு இல்லை அதான் அடாப்ட் ஆகணுன்றது பை ரூல். அது அடாப்ட் நீங்கள் ஆவீங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு கலைஞனா இல்லை, கலைஞன்றதோட கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையாக இருக்கும்னா ஒரு ரசிகனா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னை வெளியூரில் விட்டிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசு. தீரன் அதிகாரம் ஒன்று இடத்துல எனக்கு புதுசு. எனக்கு ராஜஸ்தான் பேக்ரவுண்டு, ராஜஸ்தானில் போயிட்டு ஒருத்தர் தேடுறான், ஒருத்தருடைய வாழ்க்கை அங்கே போகுது அப்படின்னும் போது எனக்கு ராஜஸ்தான் ஊர் புதுசு, அங்கே வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கை முறை புதுசு, அங்கே இருக்கின்ற அந்த வாழ்விடங்கள் புதுசு, எல்லாருமே புதுசு இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதை உருவாக்கணும் போது பயங்கர குழந்தை மாதிரி ஆகிடுவேன் நான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள கூட இருந்து அவங்கள கூட செஞ்சு. இப்போ நீங்கள் வந்து தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து ஒரு கார்த்தி வந்து ஒரு ஊருக்குள்ளே போய் மாட்டிப்பார். அந்த ஊர் ஜனம் பயங்கரமாக சண்டை போட்டு அடிக்கும். அந்த ஊர் வந்து செட்டு போட்டோம். அந்த ஊர்லேயே போய் போட்டது. அங்கே ஒரு 2-3 வீடு இருக்கும். அந்த வீடு மேட்ச் பண்ணி, ஏன்னா ஒரிஜினல் ஊரில் போய் எடுக்க முடியாது, அதனால ஒரு செட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து போட்டும்போது உங்களுக்கு வந்து என்ன எக்ஸைட் பண்ணுறேன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற கூரைகள் வேறு மாதிரி. இங்கே நம்ம கூரைனா ஒரு பனை ஓலையாக இருக்கும், தென்னை ஓலையாக இருக்கும், வைக்கோலாக இருக்கும். அங்கே இருக்கிற கூரைகள் வேறு, கடுகு செடி கூரையாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுதா? அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பார்த்தது இல்லை. அதான் நம்மளுக்கு கடுகு பார்த்துரு, கடுகு செடி எப்படி பார்ப்போம், கடுகு செடியே ஒரு கூரையாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கு ஆச்சரியம் வருது இல்லை? அதே ஆச்சரியம் எனக்கு இருந்தது. அப்படியா வாங்க போகலாம் அப்படின்னு நானே டிராக்டரில் ஏறி அப்படி மக்களோட மக்களை போய் அந்த கடுகு செடியில் பிடிங்கி அங்கேயே காய வச்சு பதிய வச்சு அது ஒரு அது ஒரு பதியணும்ல, இல்லைன்னா இப்படி நிற்கும். அது இப்படி ஆகணும்ல, அது மாதிரி அதை பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு ஒரு படம் வரைகிற மாதிரி தானே. ஏன்னா படம் வரைய சொன்னால் அவ்வளோ ஆசையாகிடும் எனக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களை வரைய சொன்னீங்கலாம் பயங்கர ஆசையாக இருக்கும். ஜாலியாக வரைஞ்சிருப்போம். ஒரு கலர் வந்து ஒரு உருவத்தை கொடுக்குது, ஒரு பென்சில் வந்து ஒரு உருவத்தை உருவாக்குதுன்னும் போது ஒரு குழந்தையினுடைய மனப்பான்மை ஒன்று இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் செட்டு போடும்போது வெளியூர்னும் போது பயங்கர எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம், நிறைய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பயணம் படத்தில் வந்து குழுமணலில் வந்து காஷ்மீர் கிட்ட கதை நடக்கிற மாதிரி இருக்கும். பயணம் படம் பார்த்துருக்கேன். அங்கேருந்து அந்த தீவிரவாதியை கூட்டிகிட்டு வரதுக்காக காட்டுவோம். அது ஃபுல்லாக அங்கே நடந்தது. உங்களுக்கு அந்த ஊர் புதுசு, அந்த ஊரை வந்து மேட்ச் பண்ணி இங்கே செட் போட்டு இருந்தது ஹைதராபாத்தில். அதில் அது மாதிரி பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த டீட்டெயிலிங்காக மெனக்கெடுறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு எனக்கு டேரக்டருக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு இப்போ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு எடிட்டிங் டீமுமே வந்துட்டு நான் டேரக்ஷனுக்கு ஈக்குவலாக தான் நான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது அந்த டீட்டெயிலிங்க்கு மெனக்கெடுறது எப்படி இருக்கும்? டேரக்டர் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லுவார், நீங்கள் எப்படி அந்த கோஆர்டினேஷன் எப்படி ஒர்க் ஆகும்? டேரக்டர் வேணுன்றது கேட்பாரு, எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்பாரு. இல்லை சில நேரத்தில் வந்து எப்படி போனால் நல்லா இருக்கும்னு கேட்பாங்க. ஒரு விஷயம் வந்து பர்சனலாக இருக்கும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறது. இன்னொன்று வந்து இதுக்கு எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பொது கேள்வியாக அப்படி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஏதாவது ஒரு விஷயம். இப்போ எனக்கு அந்த கடுகு செடி மாதிரி அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேட்டையில் அது மாதிரி ஏதாவது இருக்கா? வேட்டையில் வந்து இந்த சாங் செட்டே சொல்லலாமே மனசில். அது வந்து எப்படி போகலாம் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சது. எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கதை என்ன கேட்குதுன்னா கேரளாவில் நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தோடனே சரி ஒரு பேலஸ் மாதிரி போகலாம் அப்படின்னு கேமராமேன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்படி போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா டேரக்டர் அப்படியா சரி எப்படி பண்ண போகிறீங்க என்ன டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் நான் ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி நானும் கேமராமேன் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் கேமராமேனோட ஆலோசனையில் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ண நல்லா இருக்கும், அதை டெவலப் பண்ணி டேரக்டர்கிட்ட காட்டுறான். அப்போ டேரக்டர் அதுக்குள்ளே வந்து இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவருக்கு கருத்து கலந்து பண்ணுறது தான். சில நேரத்தில் ஒரு பொதுவாக இருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பொது கேள்வியாக இருக்கும். சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும், எனக்கு இதுதான் வரணும் அப்படின்ற தீர்மானம் கதை அப்படி கேட்கும். அந்த தீர்மானம் இருக்கும், அந்த தீர்மானத்தில் நம்ம வேலை பார்ப்போம். சிலது வந்து தீர்மானம் இல்லாமல் இருக்கும், சீனாக இருக்கும். சிலது வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதுக்கு எப்படி மாதிரி பேக்ரவுண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து இன்டோர் போகலாமா அவுட்டோர் போகலாமா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்து வந்து இப்போது நிறைய டேரக்டர்ஸ் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ஆக்டர்ஸ் கூட. அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு டெக்னீஷியனாக வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸ் கூட ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ ரஜினி சார் கூட நான் பொதுவாக எந்த நடிகர்கள் கூட பெருசாக நான் பேசிக்கிறதோ தொடர்பு வச்சுக்கிறதோ இருக்க மாட்டேன். நான் அப்படி ஓகே. நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூடலாம் பழக்கத்தில் இருப்பாங்க. எனக்கு பொதுவாக அந்த மாதிரி நடிகர்களோட ஜென்ரலாக ஒரு ட்ராவல் அப்படின்றது வந்து எனக்கு இருக்காது. பொதுவாகவே பிரகாஷ் ராஜ் மட்டும் எனக்கு பர்சனலாக போகும். ஏன்னா அவருடைய படங்கள், அவர் கம்பெனி படங்கள் நான் ராதா மோகன்லாம் தொடர்ந்து பண்ணுறதுனால எனக்கு அவர் நண்பர். அதனால் அவருக்கு எனக்கு மனோர் தொடர்பு இருக்கும். அடுத்து சூர்யா சார் வந்து அவருடைய படங்கள் தொடர்ந்து பண்ணேன். அதனால் அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு உறவு இருக்குது. அதுவும் தொடர்ந்து ஃபோனில் பேசிட்டு போகிறதுனா அது மாதிரி எதாவது தேவையான நம்ம வந்து கேட்போம், பதில் சொல்லுவாங்க.
மற்றபடி அவங்கள பின்தொடர்றதுன்றதோ இல்லை அவங்கள வந்து நண்பர்களாக வச்சுக்கணுன்றதோ அப்படியெல்லாம் வந்து நான் எனக்கு தோணுனதில் நான் அது மைண்ட்லேயே இல்லை எனக்கு. ஓகே, ஆமாம், புரியுது சார். சார் இப்போ தொடர்ந்து ஹெச் வினோத் அவர்கள் கூட பயணிச்சிங்க. இப்போ அவரோட அடுத்த படத்துல நீங்க இருப்பீங்களா? இல்லை, நான் வந்து வலிமை வரைக்கும் அவர் கூட பயணித்தேன். சதுரங்க வேட்டை பண்ணேன், தீரன் அதிகாரம், தீரன் அதிகாரம் 1 பண்ணேன், நேர்கொண்டை பார்வை பண்ணேன், வலிமை பண்ணேன். அது வரைக்கும் பண்ணிச்சேன். அப்புறம் அவர் கூட பண்ண முடியல. சார் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்றீங்க? அடுத்து இப்போ வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட ஒரு படங்கள் இருக்குது, ஒரு படம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஞானவேலே வரணும், அடுத்து இது முடிச்சுட்டு அடுத்து அவர் வராரு, அவருக்கு இருக்குது. அடுத்து ஒரு 2 வெப் சீரிஸ் இருக்குது, பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஒரு இண்டோருக்குள்ளே செட் போடுறது இல்லை அவுட்டோருக்குள்ளே செட் போடுறது, எது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்? சேலஞ்சிங்கிறது நம்ம என்ன மாதிரியான செட்டை வந்து எடுக்கிறோன்றது தான் சேலஞ்சிங்கிறது. வேலைன்றது எல்லாமே ஒரே ஒரு வேலை தான். அவுட்டோர்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டை பாதுகாக்கணும். எக்ஸ்டீரியர்னு வரும்போது காற்று வரும், மழை வடிக்கும், இல்லை தீப்பிடிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்டோர்னு வரும்போது முதல்ல செட்டு லார்ஜ் ஸ்கேல் ஆகும், பெரிய சைஸாக மாறும். இப்போ இந்த சாங் செட்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 அடிக்கு 300 அடி ரவுண்டு, அவ்வளோ பெரிய செட்டு அது. பாதுகாப்பு குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவுட்டோர்னு வரும்போது. அப்புறம் வந்து அது ஸ்ட்ராங் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும், அது ஒன்று இருக்கணும். டிஃபிகல்ட்டுன்னா அந்த மாதிரி தான். இப்போ வந்து செட்டை பாதுகாத்து ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து. இப்போ அவுட்டோரில் செட்டு போடுறோம், 1 மாதம் அவுட்டோரில் ஷூட்டிங் நடக்கும். 1 மாதம் வரைக்கும் அந்த செட்டு இருக்கணும். காற்றடிக்கும், மழை பெய்யும், எதுவும் ட்ரபிள் வரும், எந்த விபத்து நடக்கக்கூடாது, செட்டு எதுவும் விழுந்துடக்கூடாது, இதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. அதுக்கு பயங்கர கான்சியஸ் ஆகிடும். அப்போ அதுவெல்லாம் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த லிரிக் வீடியோவில் எங்களுக்கு அதோட அந்த கிராண்டியர் வந்துட்டு எங்களுக்கு தெரியல, ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு காட்டலை பெருசாக. மொத்தம் எவ்வளோ பெருசு சார் இருக்கும் இந்த மனசில் போட்டால் அந்த செட்டு? அதான் 300 அடி நீளம். 300 அடியா? ஆமாம், 300 அடி நீளம். 300 கூட இல்லை, 300க்கு முன்னாடி ஒரு இது ஒரு காரிடார்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 அடிக்கு நீளம் இருக்கும். குறுக்கு வந்து ஒரு 300 அடி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெருசு, அது பெரிய செட்டு. ஒரு பேலஸ், நீங்கள் ஒரு மன்னருடைய, கேரளா மன்னருடைய ஒரு பேலஸ் அப்படி இருக்காது. 45 அடி ஹைட்டு. அது சமீபமாக அந்த பேர் வந்து பரபரப்பு ஆகிறதுனால, பெரிய படங்களுக்கெல்லாம் அப்படி வர்றதுனால முதல்ல அது என்னன்றது முதல்ல ஒரு புரிதல் வேணும் இல்லையா? முதல்ல ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஆர்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா எவ்வளோ பெரிய படங்களாக வந்துருச்சு. நாங்கள்லாம் தோட்டதாரி சார்கிட்டலாம் வேலை பார்க்கும்போது ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்றது வந்திருக்குன்னா எல்லாமே நம்ம வந்து இங்கிலீஷ் படங்களில் இருக்கிற தொழில் முறைகளை பார்த்து தான் நம்ம பழகுறோம். இங்கே அந்த டெக்னாலஜி, அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த மாதிரி தான் பழகுறோம். அப்படி வரும்போது அங்கே வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்ற ஒரு கேட்டகரி மாறுது. அது ஏன் இங்கே வருது அப்படின்னா, இங்கே வந்து வேலைகள் வந்து அதிகமாகுது. ஒரு படத்தில் வந்து வேலைகள் அதிகமாகுது. முன்னெல்லாம் வந்து ஒரு 50 நாளில் ஒரு படம் முடியும், 60 நாளில் ஒரு படம் முடியும், 70 நாளில் ஒரு படம் முடியும். ஒரு 2 செட்டு 3 செட் இருக்கும். ஒரு செட்லேயே 10-15 நாள் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ அப்படி இல்லை. எல்லா பெரிய நடிகர்கள் இப்போ பேன் இண்டியா அப்படின்னு ஒன்று உருவெடுத்து வந்ததுனால ஒரு படத்தோட ஸ்கேலே வந்து பெருசாகும். ஒரு லார்ஜர் தென் ஸ்கேலில் வந்து பண்ண வேண்டியது உண்டு. அப்போனா உங்களுக்கு இப்போ பெருசாக பண்ணணும் போது உங்களுக்கு செட்டு அதிகமாகும், ஷூட்டிங் டேஸ் அதிகம். இப்போ 150 நாள் ஆகிடுச்சு. ஒரு 50 இப்போ நான் ஆர்ட் டைரக்டர் ஆகும்போது ஒரு 60 நாள் 70 நாள் படங்கள் இருந்தது. இன்றைக்கி 150 நாளாக வந்து நிற்குது. அப்போ உங்களுக்கு 2 படமாகுது. 2 படம் வரும்போது 2 படத்தின வேலைகள் வரும் இல்லையா? 2 படத்தின வேலைகளாக அது அதிகமாகும் போது ஒரு ஆர்ட் டைரக்டராக அது பண்ண முடியாது. அதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா, அவர் வந்து டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுவார், கேமரா கூட டிஸ்கஸ் பண்ணுவார், என்ன வேணுன்றதை முடிவு பண்ணுவார். இப்போ ஃபைட்டுன்னா ஃபைட் மாஸ்டர்ஸ் கூட, டான்ஸ்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட இது மாதிரி இது பண்ணி, பெரும்பாலும் சீன்ஸுகள் அதிகமாக இருக்கிறதுனால டைரக்டர் கேமராமேன் கூட டிஸ்கஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி டிசைன் பண்ணி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆகிடும். எல்லாமே தனித்தனியாக ஃபைல் ஆகிடும். இப்போ ஒரு படத்தில் இவ்வளோ செட் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ செட் இருக்கும், அதுக்கு இவ்வளோ டிசைனிங்கு, இவ்வளோ பட்ஜெட்டு, இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி கலர் பேலட்டில் இப்படி போகலாம், இந்த மாதிரி காஸ்டியூம், அது இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு பிளானிங் பண்ணிவிடுவோம். ஓகே. அப்போ எல்லாமே ஃபைலில் போட்டுவிடுவோம். இந்த சீக்வன்ஸு, இந்த ஷெட்யூலில் இது செட் வருது, இதுக்கான பேக்ரவுண்டு இது, இதுக்கான காஸ்டியூம் டிசைன் இது, இதுக்கான கலர் பேலட் இதுன்னு ஃபைலில் பண்ணிட்ட பிறகு எப்போல்லாம் ஷூட்டிங் வருதோ அந்த டைமில் அந்த ஃபைலை நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் தீர்மானிச்சுக்கலாம். நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஹையர் பண்ணிப்பேன். நீங்கள் வாங்க எனக்கு இந்த செட்டு மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த ஃபைலை நான் அவர்கிட்ட கொடுப்பேன். இப்போ படம் முழுக்க நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சுப்பேன், அவர்கிட்ட நான் கொடுப்பேன். அவர் யாருன்னா டிசைட் பண்ணிக்கலாம். இவர் இந்த செட்டுக்கு நீங்கள் வாங்க, இந்த செட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் இது பண்ணி கொடுங்க. ஏன்னா பேரலாகவே வேலை நடக்கும். இப்போ நாங்கள் முடிக்க அடுத்தடுத்து அவங்க ஷூட்டிங் வந்துகிட்டே இருப்பாங்க. முடிச்சு வெயிட் பண்ணி அப்படிலாம் நடக்காது. இன்றைக்கி இங்கே முடிப்பாங்க, நாளைக்கு அங்கே முடிப்போம். இது ஒரு 15 நாள் வேலை நடக்கும், அது ஒரு 12 நாள் வேலை நடக்கும். அப்போ 2 பேர் பேரலாக நடந்துகிட்ருக்கும். அப்போ நான் ப்ரொடக்ஷன் டிசைனராக சீஃபாக நின்று டிசைன் எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணி பட்ஜெட்டில் பேசி முடிவு பண்ணி
எந்தெந்த ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து ஃபைனல் பண்ண முடியுமோ அது பண்ணோம். இப்போ இதில் வந்து சக்தின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் நம்ம கூட அசிஸ்டண்டாக இருந்தார், தனியாக வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து உதவிக்கு கேட்டேன், வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு வந்தார். படம் முழுக்க அவர் தான் பண்ணார். அவர்கிட்ட நான் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் வேறு டீம் வச்சு ஒர்க் பண்ணாங்க. நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாம்பேயில் ஒரு செட் ஒர்க் நடக்கும், திருவண்ணத்தில் ஒரு செட் ஒர்க் நடக்கும், நாகர்கோவில் ஒன்று நடக்கும், மெட்ராஸில் ஒன்று நடக்கும். எல்லா இடத்துலையுமே நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு இடத்துல நிற்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு உண்டானால நாங்கள் தீர்மானம் பண்ணுவேன், நீங்கள் இது நின்று இது பார்த்துக்கோ அப்படின்னு. அவங்க கூட நாங்கள் வந்து இன்ட்ராக்ஷனில் இருப்போம். அது நடக்குது, ஒரு ஃபோட்டோ அனுப்பு, ஒரு வீடியோ அனுப்பு, இது எப்படி இருக்குது, சரியாக இருக்கா அப்படின்றது. இப்போது இன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமான்றது இந்திய சினிமானு இன்றைக்கி இப்படி வளர்ந்துருக்கு. இன்னும் பாம்பே எல்லாம் இன்னும் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு, ஹைதராபாடும் பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே தமிழ் சினிமா நல்லா வளர்ந்துட்டு வருது. அப்போ இந்த கேட்டகரின்னு ஒன்று தேவைப்படுது. இந்த விஷயங்கள்லாம் செட்டில் போகலாம், இந்த விஷயங்கள்லாம் லைவ் லொக்கேஷன்லேயே போகலாம் அப்படின்ற அந்த டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குமா, இல்லை டேரக்டரும் நீங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கலந்து தான் முடிவெடுப்போம். பெரும்பாலும் வந்து ஒரு டிஸ்கஷனில் கலந்து தான் முடிவெடுப்போம். ஆனால் இந்த மாதிரி வெளியில் போகலாம், உள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரியான முடிவுகள் வந்து நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து சஜஷனாக கொடுக்கணும். ஒரு ஐடியாவை வந்து இது வரைக்கும் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், இது வரைக்கும் வந்து உள்ளே எடுத்துக்கலாம், உள்ளே மட்டும் செட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பில்டிங் இருக்குன்னா இந்த பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் மட்டும் ஒரு 2 ஷாட்டு தான் இருக்கும், அதுக்கு போய் செட்டு போட முடியாது. இப்போ கார்லேருந்து வந்தாங்க, இறங்கினாங்க, மடி ஏறி மேலே வந்தாங்க, இது வரைக்கும் தான் இருக்கும் ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட்டுன்றது. அது வரைக்கும் எக்ஸ்டீரியர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நிறைய சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நிறைய சீன் இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம செட்டு போட்டுப்போம். ஏன்னா இது அவுடோரில் இருக்கும், அந்த எக்ஸ்டீரியர் பில்டிங் வந்து அவுடோரில் இருக்கும். அதனால் அவுடோர்லேயே போய் நம்ம வந்து ரூமுக்கெல்லாம் போய் உள்ளே போய் அங்கே வந்து பண்ணியிருந்தால் பட்ஜெட்டாக கூடுதலாகும், டைமாக வேஸ்ட் ஆகும். அதனால் அதை மட்டும் எக்ஸ்டீரியர் மட்டும் எடுத்துக்கிட்டு இன்டீரியர் வந்து நம்ம இங்கே செட்டு போட்டுப்போம். ஏன்னா அது பெரிய பெரிய நடிகர்கள், ரஜினி சார் மாதிரி, அமிதாப் சார் மாதிரி, பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் அந்த படத்தில். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவுட்டோர் போகிறதுன்றது அது காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் இல்லையா. அதனால் அது மட்டும் இன்டீரியர் மட்டும் செட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். அது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னா டேரக்டர் கேமராமேன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் ப்ரொடக்ஷனில் பேசி அது ஒரு பட்ஜெட் தீர்மானம் ஒரு வேலை பார்ப்போம். பொதுவாக ஒரு படங்கள்ன்றது அப்படி தான் நடக்கும். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.